தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். வர வர முதிர் கண்ணன்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இந்தியா முழுக்க கல்யாண ராணிகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கல்யாண ராணிகள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் மகாராஷ்டிரா ஒரு கல்யாண ராணியை இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். உஷாராக கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் அழகாக சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வார்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மகாராஷ்டிரா சேர்ந்த கல்யாண ராணிங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி போராட்டம் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணுறது, கழட்டி விட்டு ஓடிடுறது, திரும்ப கல்யாணம் பண்ணுறது, கழட்டி விட்டு ஓடிடுறது. சும்மா விட மாட்டாங்களாம். வீட்டில் இருக்கிற பணம், பீரோவில் இருக்கிற நகை, அந்த மனுஷன் ஆசாசியாக எதனா ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாருன்னா அது எல்லாத்தையும் லவட்டிட்டு ஓடிடுவாங்க. இதையே ஒரு பொழப்பாக வச்சுருக்க கும்பல் இந்தியாவில் 1-2 கிடையாது, நூற்றுக்கணக்கில் செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்னு இந்த விஷயம் நம்மளுக்கு தெளிவாக உணர்த்திருக்கு. முடிஞ்ச தெளிவாக பார்த்து வச்சுங்க. அடுத்த குறி தமிழ்நாடு கூட இருக்கலாம். தமிழ்நாடு இளசுகளே, முதிர் கண்ணன்களே மாட்டிக்காதீங்க. இதுதான் இந்த அவேர்னஸ்க்காக இந்த கான்டென்ட்டே. உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம மகாராஷ்டிரா இருக்குல்ல, அதை சேர்ந்த யோகேஷ் ஷிண்டே அப்படின்ற ஒரு முதிர் கண்ணன். இட் மீன்ஸ் கல்யாண வயசை தாண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வயசாகிடும். அந்த ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர் கல்யாணம் ஆகலை அவருக்கு இன்னும். அப்பேற்பட்டவர் கல்யாணத்துக்கு பெண் தேட ஆரம்பிச்சிருக்காப்புல. வீட்டில் தான் ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்களே, கல்யாணம் பண்ணிக்க வயசாகுதுன்ட்டு. அதனால் அவரை முடிவு பண்ணிட்டாரு, கிடைச்சா போதும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, சின்ன பொண்ணை கிடைக்கிறோட பரவாயில்ல, முதிர் கண்ணியாக இருந்தால் கூட ஓகே, கல்யாணம் ஆகாமல் கொஞ்சம் வயசாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களும் அதில் ஓகேனா சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த விஷயத்தை இந்த கல்யாண புரோக்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்க காதில் போட்டிருக்காரு. அதில் ஒரு ஏஜென்ட்ஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை அப்ரோச் பண்ணி, சார் சூப்பர் பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் சார் லைஃப், அது இதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்க ஒரு ப்ராடக்ட்டை காமிச்சு இது நல்லா இருக்காதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேட்போம். ஆனால் கல்யாணம் ஆகாத பசங்கிட்ட போயிட்டு அழகான பொண்ணு சார்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு. அங்கேயே பசங்க புசுன்னு போக வேண்டியதுதான், எல்லாத்தையும் எடுத்து தலையாட்டு ஓகேன்ற மாதிரி போக வேண்டியது தான். அதுவும் பொண்ணு கொஞ்சம் ஃபோட்டோவில் அழகாக இருந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு, வாழ்க்கையை கொடுக்க ரெடியாக இருப்போல நம்ம பசங்க பல பேருமே. அவங்களும் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. அந்த யோகேஷ் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காப்புல. இதுக்கப்புறம் வீட்டில் பேசலாம் அப்படின்ட்டு 2 வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யோகேஷ் வீட்டு மட்டும் தான் வீடு, அங்கே தான் குடும்பம். இந்த லேடி சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே குடும்பம்லாம் பெருசாக கிடையாது எதுவுமே. அந்த பொண்ணு மட்டும்தான். சுற்றி இருக்கிற இந்த ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, சொல்கிறேன் அதை பற்றிலாம் போவேன், இவனுக்கு பார்த்து விட்ட வேலை. ஸோ இந்த பொண்ணு வீட்டில் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு பையன் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. கல்யாணம்னா குடும்பம் குட்டியாக வரணும்ல பொண்ணு வீட்டிலேருந்து, அதெல்லாம் பெருசாக எதுவுமே வரல. கேட்டால் அதுக்கு ஒரு நாடகம் போட்டிருக்காங்க வழக்கம் போல். இல்லை நீங்கள் பிடிச்சிச்சுட்டீங்க, பழகிருக்கீங்க, ஃபோனில் ஃபுல்லாக பேசியிருக்கீங்க, ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் அந்த பொண்ணு நீங்கள் தான் வேணும் அடம்பிடிக்கவே, குடும்பத்தில் தான் சொல்லுங்க, சொன்னால் கல்யாணம் நடக்காது, உங்களுக்காக தான் இந்த கல்யாணமேன்ட்டு அப்படி பேசி வச்சிருக்கானுங்க அந்த ஏஜென்ட்ஸ்லாம். ஓகே ரைட்டு, ஒரு லம்ப் அமௌண்ட்டை பார்த்துட்டானுங்க. இந்த யோகேஷ் இருக்காரில் இவர்கிட்ட நல்ல அமௌண்ட்டை பார்த்துட்டானுங்க, நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. யோகேஷ் இந்த கல்யாணம் பண்ணதே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கேப்லேயே முடிஞ்சிருச்சு. முதல்ல அந்த ஏஜென்ட்ஸ் ஃபோட்டோ காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுகிறாங்க, குடும்பத்துக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சில நாட்களே கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ ஸ்பீடாக நடந்திருக்கு. இவ்வளோ வேகமாக ஒரு கல்யாணம் நடக்கிறதுனால நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அந்த பொண்ணு கல்யாணத்தப்போ போட்ட நகையை கழட்டவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, அந்த நகை, அந்த வீட்டில் இருந்த ரொக்கம், பீரோவில் வச்சுருப்பான பணம் கல்யாண செலவுக்குன்னு சொல்லிட்டு அது வந்துருந்த முக்கியமான கிஃப்ட்டு, இது எல்லாத்தையும் எடுத்திருக்கா. எடுத்து மூட்டைக்குள்ளே வைக்கும் போது மட்டும் தான் நகையெல்லாம் கழட்டிட்டு இருக்கா. அது இருக்க நகையை காட்டவே இல்லை, அவன் மேலேயே போட்டுட்டு இருந்திருக்கா. இவன் மட்டும் தனியாக ஓடலை, அந்த ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க பாருங்க, இந்த பொண்ணை ஒரு தள்ள கட்டி வச்சானுங்களே, அவங்களும் சேர்ந்து ஓடி இருக்கானுங்க. ஸோ ஒரே டீமாக இந்த வேலையை பார்த்துருக்குங்க இந்த மூதையை பிடிச்ச கும்பல். இதுக்கப்புறமா அந்த யோகேஷ் இருக்கார்ல, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, புதுமண தம்பதி நாம ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தவரை பொண்டாட்டி எங்கன்னு தேட வச்சிட்டாங்க. மனைவி எங்கன்னு வீடு ஃபுல்லாக தேடுறாப்புல, காணோம். பீரோவை போய் பார்த்தா காசு இல்லை. இன்னொரு பக்கம் அந்த கிஃப்ட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. நகையில் ஒரு போட்டு நகை அங்கே கீழே கிடையாது. அவ்வளோதான், இங்கே கன்ஃபார்ம் ஆடல அப்படி இருந்தாலும் பொண்ணு ஏதோ வேலையை பார்த்துருக்கு அப்படின்ட்டு கார்த்திக்லாம் போல அந்த பொண்ணு தான் வேலையை பார்த்துருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அட்ரஸ் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. பாருங்கள், புதுமண மாப்பிள்ளை கடைசியில் எந்த நிலைமைக்கு தெரு அலைய வேண்டியதாகிடுச்சு. இவர் விசாரிச்சு போனால் ஒரு கடத்தில் என்ன தெரியுமா தெரிய வருது, இவர் 9வது. இதுக்கு முன்னாடி 8 பேரை அந்த பொண்ணு இதே போல் திருமணம் பண்ணி ஏமாத்திருக்கா. பொண்ணு ஓகேவா, 8 பேர் ஏமாத்திருக்கா.
ஒரு முறை அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இதே போல் ஏஜென்ட்ஸை வச்சு ஃபோட்டோ காட்ட வைக்கிறது. இந்த கல்யாணம் ஆகணுன்ற கனவுல இருப்பாங்க அந்த ஆம்பளை கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸை காட்டுறது. இந்த ஃபோட்டோஸை பார்த்து அழகுன்னு அந்த முகத்தை அவங்க நம்ப ஆரம்பிச்சதும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அதுக்கப்புறம் என்ன, நகை பணம் எல்லாத்தையும் லவுட்டிட்டு ஓடிடுறது இந்த கும்பலா. இதை திரும்ப 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 பார்த்து 9 பேரை மொத்தமாக ஏமாற்றி வச்சிருக்க யோகேஷோட சேர்த்து சொல்கிறதா இருந்தா. யோகேஷ் இதுக்கப்புறம் மனசு உடஞ்சிட்டாப்புல. ஆம்பளைங்களுக்கும் அழுக வரும், ஆம்பளைங்க மனசுலையும் நிறைய பாரங்கள் இருக்கும். மனுஷங்க தானே. அந்த மனுஷன் அழுது கதறி புரண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டுருக்காரு. போனவர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா கம்ப்ளைண்ட்டில், ஏங்க லட்சக்கணக்கான பணத்தை அந்த பொண்ணு ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணேன், எல்லாத்தையும் ஏமாற்றிட்டா. கல்யாண செலவோட நான் பெருசாக பண்ணலான்னு பார்க்குறப்ப இல்லை எடுத்து வச்சுப்போ நம்மளுக்கு தேவைப்படுன்னு சொன்னான். சரி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறான்னு நினச்சேன், ஆனால் அவள் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிருக்கான்னு இப்போ தான் புரியுது. அவ்வளோ பணத்தை அவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டா. இந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கணும். அது ஃபுல்லாக பேசியிருக்காப்புல, கம்ப்ளைண்ட் அதையும் ஃபைல் பண்ணி எழுதியிருக்காப்புல ஃபுல்லாக. எனக்கு அந்தளவு தோணுது, எனக்கு நீதி வேணும் சார், நான் இன்னும் உயிரோடு வாங்கணும்னா எனக்கு நீதி வேணும், தயவுசெய்து நீதியை பெற்றுக் கொடுங்கன்னு ஸ்டேஷனில் அந்த ஆம்பளையை கதறன்னு கதற வச்சிருச்சு அந்த லேடி. போலீஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு புரியலை, போலீஸ்காரங்க ஆண்கள் தானே, அவங்க இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க, கேஸை ஃபைல் பண்ணுறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணை முடிவு என்னென்ன திறமை வெளியே வந்திருக்கு. ஆமாம்பா, நீ ஸ்பெகுலேட் பண்ணது கரெக்டு தான். ஒரு கேங்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்களாம். இதே வேலையாக இவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க திருமணமாகாத இல்லைனா திருமண வயதை தாண்டிய திருமணமாகாத ஆண்கள் இருப்பாங்களே, இவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிய வருதுன்னு கேட்குறீங்களா? இந்த திருமண புரோக்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள கான்டாக்டில் வச்சுருப்பாங்களாம். அவங்ககிட்டேருந்து இது போல் டேட்டா வாங்கிட்டு இவங்க ஏஜென்ட்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்களாம். இதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க போலீஸ். சில கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காமா, கல்யாணம் நடந்து உடனே எஸ்கேப் ஆகாமல் சில நாட்கள் வெயிட் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்காங்கண்ணா. இதெல்லாம் நடந்திருக்கான். ஏன்னா பணம் தங்க நகை இன்னும் எக்ஸ்ட்ரா வர்றது அது இதுன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் தரணும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் புருஷன் முன்னாடியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கிடச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறது. இந்த வேலையை இந்த கும்பல் பார்த்துருக்காமா. ஸோ அவங்க ஏற்கனவே அவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு இப்போ உங்களையும் ஏமாற்றி வச்சிருக்க விஷயத்த போலீஸ்காரங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு. ரைட்டு, இப்போ போலீஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா அவங்கள ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லை, அந்த 8 பேர் இருக்காங்க பாருங்க, யோகேஷுக்கு முன்னாடி 8 பேர், அவங்க யார் என்ன அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக க்ளூ பெருசாக கிடைக்கும்னு அவங்களையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இங்கே மட்டும் வேலையை காமிச்சிருக்க மாதிரி தெரிலப்பா, இவ்வளோ தூரம் டீம் வச்சு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வேலையை காமிச்சிருக்கலான்னு போலீஸார் அப்படி ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதர் ஸ்டேட்ஸ்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பொண்ணு வந்திருக்காதுன்னு நினைக்கிறது வரைக்கும். அப்படி வர்ற மாதிரி இருந்தால் உஷாராக இருந்துருங்க மக்களே. இதுதான் இந்த கான்டென்ட் உங்களுக்கு. இது மாதிரி எவ்வளோ கல்யாண ராணிக்களை நம்ம பார்க்க போகிறோன்னு தெரில. ரீசெண்ட் டைம்ஸாக கவனிச்சிங்களா, மேட்ரிமோனியல் சேனல்ஸ் இருக்குல்ல, இது மேலேயே பல பேருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே. ஏன்னா அதில் இருக்க ப்ரொஃபைல் உண்மையாக பொய்யான்னு நிறைய பேர் குழம்புறாங்க. இன்ஃபேக்ட் சில பேர் திருமணமாகி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற சில பேரை கேட்டிங்கன்னா, இல்லைப்பா மேட்ரிமோனியில் வந்து அலையன்ஸு நல்லா இருக்கும்னு நினச்சோம், கடைசியில் நிறைய பொய்யா சொல்லி திருமணம் பண்ணிட்டாங்கப்பா, வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புறவங்க அங்கங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ரிமோனி பிளாட்ஃபார்ம் நடத்துகிறவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணுங்கள், ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்மில் வச்சுருக்க ஒரே நம்பிக்கையில் தான், உங்கள் பிளாட்ஃபார்ம் மேலே அந்த நிறைய பேர் வச்சுருக்க நம்பிக்கையில் தான் வராங்க பொண்ணு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ. அவங்களோட நம்பிக்கையில் விளையாடாதீங்க மக்களே. உங்களுக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்டு, ஆனால் உங்களுக்கு அது வாழ்க்கை, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய திட்டு கும்பல் மேட்ரிமோனி சேனல்ஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள பார்த்துங்கன்ற. அடுத்த விஷயம், இந்த மேரேஜ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்ல விஷயம் தான், ஒரு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு பொண்ணு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் ஏற்பாடுலாம் பண்ணுறீங்க, ஓகே ரைட்டு. ஆனால் கரெக்டாக பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபேக்கான மோசடிக்காரங்க யாராச்சும் நீங்கள் பொண்ணு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பையனோட வாழ்க்கை ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை குடும்பமே சதஞ்சு போகிறதுக்கு நீங்கள் காரணமாயிடாதீங்க. காசு வந்துடும், ஆனால் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள். எத்திக்ஸ் எல்லா தொழிலும் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து இந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். ஒரு பையனோ பொண்ணோ ஒரு 30-35 வயசுலாம் தாண்டானா முடிஞ்சு போயிடுச்சு. என்ன நான் கல்யாணம் நீலாம் போ, அவ்வளோதான், உனக்கு கொடுத்து வைக்கல, கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு இந்த சொசைட்டியே ஃபுல்லாக ப்ரெஷரை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரெஷர்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சொசைட்டி மத்தியில் அவ்வளோ தூரம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. பெற்ற அம்மா அப்பா அதில் பேசுவானா பார்த்தீங்களா, சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அதில் பேச ஆரம்பித்தா அந்த பையனை பொண்ணை கடைசி என்ன முடிவு எடுப்பாங்க, பெருசாக விசாரிக்க மாட்டாங்க. பொண்ணு யார் பையன் யாரெல்லாம் தலையாட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வரதில் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்தால் பரவாயில்லையே, ஒரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா நடந்த மாதிரி ரொம்ப 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 கஷ்டம். ஸோ சொசைட்டி ப்ரெஷர் இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகாதவங்க மேலே திணிக்காமல் இருங்க. அண்ட் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது சோஷியல் மீடியா தான். அதில் தான் நிறைய பேரும் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் பிக்கை பார்த்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக அந்த பிக்கில் இருக்கிறது உண்மையான ஆளாக இல்லையான்றது தெரியாமல் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிடும். அதுக்கப்புறம் திருமணமும் நடக்கும், ஸ்கேமில் போய் முடியும். சோஷியல் மீடியா மேரேஜ் ஸ்கேம்னா இதைத்தான் சொல்லுவோம்.
எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க ஓட்டுருவாங்க. நம்ம போல் டஸ்டன் கைமா அழிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பி கல்யாணம்லாம் பண்ணுறாதீங்க. நேரில் பார்த்து பழகிறதா ஒரே தீர்வு இதுக்கு. இது வரைக்கும் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தீர விசாரிச்சிருங்க. பையன் வீடு சைடும் சரி, பொண்ணு வீடு சைடும் சரி, ஃபுல்லாக நீங்கள் நேரில் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் முடிவெடுங்க. உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் மேலே பெரிய பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ லவ் மேரேஜ் மேலே பயம் போயிடுச்சு. நீ காதல் வச்சாச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸு. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்ல, இது மேலே பயம் வந்திருக்கு. வேற என்ன, போட்ட வரதட்சணை பத்திரன்னு பொண்டாட்டியை போட்டு அடிச்சு துவைக்கிறது, அவங்களே சாவடிக்கிறது, இது போல விஷயம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்தாதுன்னு குடும்பங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் திட்டுக்கூட்டில் இருக்குனாக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுதுங்க. இந்த பயம் வேறு அதிகரிச்சிருச்சு. காலம் எப்படி மாறி தெரியுதா உங்களுக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.